அது சொந்தமான தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக திமுகவை நம்புறாங்க. திமுகவுடைய தொடர் சூழ்ச்சி இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க திமுக. அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுகவை நம்புறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி அந்த மக்களை புரிய வைக்கிறது? இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. இல்ல அது உங்களுக்கு இது பாருங்க, பெரிய நீண்ட வரலாறா சொல்லி வரணும். இந்த இனத்திற்கு அரிதனும் அரிதா வந்த ஒரு அருட்கொடையா வந்த இரண்டு தலைமை ஒன்று தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அது அரசியல் அதிகார நிர்வாக திறமைனே சொல்லலாம். அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாப்ல. அடுத்து இந்த மக்களுக்கென்று இனி தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சியாளன் வந்தான். அவன் ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை. அவனுக்கு 3000 ஏக்கர்ல தோட்டமே இருந்தது. அவன் வீடுல எல்லாம் அரண்மனையில பேலஸ் மாதிரி மாளிகையில வாழ்ந்தவன். அவன் 22 வயசு, என் மச்சான்லாம் கூட படிச்சவங்களாம் 22 வயசுல திருமணம் ஆயிட்டுது. உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலத்துல 45 வயசு வரைக்கும் திருமணமே செய்யாம ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான். இந்த 2 பேர் தான் இந்த இனத்துக்குன்னு இருந்தது. மற்றவன் எல்லாம் தன்னலவாதிகளா இந்த சமூகம் அவரே சொன்னதான், எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதுதான். இந்த மக்கள் பாவம், யாராவது ஒருத்தர் அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானவன் நினைச்சு போயிடறான்டா, இவன் பாவம்டான்னு. இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை ஒரு அச்ச உணர்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ள தள்ளிச்சு. இப்ப நான் எங்க அண்ணனுக்கு என்ன சொல்வேன், தைரியமா இருக்குண்ணே, தம்பி இருக்குண்ணே, எவன் வர்றான்னு பார்ப்போம். இவன் தான்